அம்மா தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு அந்த மக வந்து பேசணும் ஆத்தா கண்ணீரும் கம்பளுமா வந்து உட்காந்துருக்கு தாயி என் பிள்ளை பேசணும்னு வந்து உட்காந்துருக்கு ஆத்தா ஈஸ்வரி தாயி என் பிள்ளைகிட்ட பேசணும் எதனால எப்படி என் மக மாண்டா அப்படின்னு தாய் வந்து கேட்டு உட்காந்துருக்கு தாயி வாத்தா கட்டு அவுத்தரிதா உன்னால முடியாத கட்டில் எந்த செய்வனையாக இருந்தாலும் எந்த பிள்ளை சூனியமாக இருந்தாலும் எந்த தீராத பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்க அந்த மகளுக்கு வரணும் அந்த மகள் பேச வைக்கணும் அந்த மகள் குறை நிறைய சொல்ல வரணும் வாதாயி என்னை பெத்தாமா அந்த மகள் கூப்பிட கூட செயல் இல்லாமல் உட்காந்துருக்க மக என் பிள்ளைய கேட்கணும் என் பிள்ளைகிட்ட பேசணும் வந்து உட்காந்துருக்கல தா வாத்தா வா எங்கள் அம்மா வரணும் ஆத்தா ஈஸ்வரி தாய் வா என்னை பெத்த அம்மாவா அந்த மகன் என்ன அந்த தாயிட்ட பேசினாலும் அதை பேச வைக்க வரணும் எங்கள் அம்மா அவுத்தரித்தா என்னை பெத்த ஆத்தா ஈஸ்வரி வா உன் பங்காளியில் ஒருத்தன் சரியா தாயி உன் குடும்பத்துக்கு செய்வனை வச்சவேன் தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுக்க அவனாலதான் உன் குடும்பம் வந்து இன்னைக்கு வீணா போய் நீ பிள்ளை இழந்துங்க வந்து நிற்கிற சரியா உன் பிள்ளை இழந்ததுக்கு யாரு காரணம் தெரியலன்னு சொன்னேன்ல அவன் பங்காளி செய்வனை வச்சதுனாலே நீ பிள்ளை இழந்துட்டு இன்னைக்கு காலம் பூரா நீ கண்ணீரோட அழுகன்னு சொல்லி வச்சிட்டேன் சரியா உனக்கு வந்து தளர்ந்து நடக்கக்கூடாது காலம் பூரா கண்ணீர் தேண்டி நீ சாகுற வரையும் கண்ணீரோட தேண்டி சாவேன்னு சாவும் கொடுத்தாங்களா அந்த சாவத்தினாலே இன்னைக்கு உன் பிள்ளைய இழந்து இன்னைக்கு நீ வந்து கண்ணீரோடயே உட்காந்துருக்க தாயி சரியா உன் பிள்ளைய பேச வைக்கணும் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க யாரு வச்சாங்கன்னு நான் சொல்லிட்டேன் உன் பிள்ளைய பேச வைக்கிறீ உன் பிள்ளைகிட்ட நீ பேசிக்க ஏத்தா விட்டுட்டு போனேன் இந்த அம்மா என்ன பாவம் செஞ்சுன்னு கேட்டியா உன் மாத்தியம்மா பேசுறீ இன்னைக்கு நான் பிறந்தப்போ ஓவியமாகன்னு சொன்னியா என் பிள்ளை பிறந்துச்சு நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட இன்னைக்கு என் பிள்ளைய இழந்துட்டு இன்னைக்கு நான் படுற பாடு உனக்கு தெரியலையா நீ எப்போ வருவ அதை பேக்க கொண்டாந்து ஒரு மூலையில் தூக்கி எறிவ ஏமா நீ அந்த பக்கம் தூக்கி எறிகிற அப்படின்னு கேட்பேன் அதா வந்ததுக்கு இறங்கி வந்திருக்க மயங்கி வந்திருக்கேன்னு சொல்லுவேன் நான் நல்லதுனே தான் சொன்னி உனக்கு கெடுதலாக சொன்னி நம்மளை யாரும் மதிக்க மாட்டாளே தாயின்னு சொன்னியா யாரும் மதிக்க மாட்டாளம்மா கூட பிறந்த பிறப்பு இருக்குல்லம்மா யாரும் மதிக்க மாட்டாங்க ஏத்தா அப்படி பண்ணுறேன்னு கேட்டியா இல்லையா கேட்டையில உன் மகள்கிட்ட உன் மகதையமா பேசுறீ கேட்டையில என்கிட்ட ஏமா இப்படி பண்ணுற இது நமக்கு தேவையில்லாத வேலைம்மா நான் சொன்னால் கேட்க மாட்டியா நீ திருத்திக்க முடியாதான்னு கேட்டியா என்னதாயி முடியாதது இருக்குன்னு கேட்டியா உலகத்தில் இல்லாததா இது என்ன அதிசயமா விட்டு விளையிருன்னு சொன்னியா அம்மா சொல்கிற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னியாத்தா நாங்கள் உனக்கு என்ன அப்படியே பாலம் கணத்தில் தள்ளிவிட போகிறோம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நாங்கள் அமைச்சு வைக்க மாட்டாமா நீயா ஒரு வாழ்க்கையை ஏற்றா தேர்ந்தெடுக்கிறேன்னு ஏட்டியா இன்றைக்கி இந்த தாய் வந்து அம்மா இப்படி பண்ணிட்டு போயிட்டியே என் வயிறு மனசு எரியுதே என் பிள்ளை இல்லாமல் ஒரு நேரம் கஞ்சியை அள்ளி கொடுக்க முடியலைன்னு சொல்லி அழுகிறியாம்மா எப்போ வருவேன்னு கேட்குற படுத்தாலும் என் பேரத்தேன்னு சொல்கிற உட்காந்தாலும் பேரத்தேன்னு சொல்கிற எந்த பக்கம் பார்த்தாலும் என் வயசில் யாரை பார்த்தாலும் நம்ம பிள்ளைன்னு நினைக்கிறியா நம்ம பிள்ளை இப்படித்தானே இருப்பா நம்ம பிள்ளை இப்படித்தானே இருப்பா இது நம்ம பிள்ளை இது நம்ம பிள்ளைன்னு அழுகிறியாத்தா இது நம்ம பிள்ளை இப்படித்தானே இருக்கும் நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன் நல்ல துணி மட்டும் எடுத்து கொடுன்னு கேட்பினாமா வேறு எதுவும் கேட்க மாட்டேன் உன்ட்ட நல்ல துணியை எடுத்து கொடு ஆடம்பரத்தை விரும்ப மாட்டேன் நல்ல துணியை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவேன் 4 பேர் பார்க்குறப்ப நான் நல்ல துணி போட்டிருக்கணுமா இல்லாட்டி என்னை அங்கே வந்து ரொம்ப இதுவாக நினைப்பாகமான்னு சொல்லுவேன் சொன்னினா இல்லையா கடையாக போய் வாங்கி கொடுப்பேனே இஷ்டப்பட்டதை வாங்கி கொடுப்பேனே அதை தினமே நான் உன்ட்ட சொன்னி நம்மளுக்கு செய்யணும்னே செஞ்சுதே என்னை கொண்டுட்டாங்க எனக்கு நான் வந்து உன்ட்ட சொன்னேன் நான் அப்படிலாம் செஞ்சுக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன்னு கேட்டே இல்லை நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னினா இல்லையா நான் அதெல்லாம் செய்வேனா நான் எதுவும் செய்கிறேன் நான் மறந்துடுவி விடு நீ சொல்கிற மாப்பிள்ளையை கட்டிக்கிறேன்னு சொன்னினா இல்லையாம்மா இன்னைக்கு இப்படி சொன்ன மகா போயிட்டேன்னு கேட்டு அழுகுற இன்னைக்கு என் தோல்லை மாறலை இன்னைக்கு சுமந்து நீ பிறந்தப்ப உனக்கு வந்து அவ்வளோ முடியாமல் இருந்து உன்னை காப்பாற்றினதே மறுஜென்மன்னு சொன்னியா கிடந்தினா முடியாமல் கிடந்தினா என்னை மாறின்னு சொல்லி போட்டு அலைஞ்சியா காப்பாற்றி போடணும்னு சொன்னியா இன்னைக்கு அப்படி அன்னைக்கு செத்துருந்தா கூட நான் நிம்மதியாக செத்துருப்பினே என் பிள்ளைய கொடுத்துட்டு இருந்திருப்பினே பச்சை மண்ணுமா பாலை மண்ணில் தூக்கி கொடுத்துருந்தா கூட மனசு ஆறிருக்குமே இன்னைக்கு என் பிள்ளைய ஆளாக்கி இன்னைக்கு
இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பேரம்பேத்தி பார்க்குற வயசில் என் பிள்ளைய இழந்துச்சுன்னா நான் துடிக்கிறேன்னு அழுகிறியாம்மா? நீ எப்போ வருவேன்னு கேட்குறிய, நான் போட்ட துணியெல்லாம் வச்சுட்டு அழுகிறியாம்மா? என் பிள்ளை இதெல்லாம் போட வராதான்னு கேட்குறிய. எந்த பொருளுமே அந்த பேக்கை விட்டு நான் எடுக்கல சாமி, அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப என் மனசு அப்படியே துடிக்குதுன்னு சொன்னியா? யாருக்கும் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். உன் தம்பிக்குன்னு நீ மாதிரி வந்து பிறந்தீங்கன்னாத்தே உன் தம்பி பிள்ளைக்குத்தான் நான் குடிப்பி எல்லாம் பொருளுங்க பார்த்து அழுதுகிட்டு இருக்க. அது வரைக்கும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். உன் தம்பி வகுத்துல நீ வந்து பெற, நான் தலைநாளையில உனக்கு வந்து பேத்தியா பிறக்குறி. அன்னைக்கு அள்ளி நீ கொஞ்சுவ, ஒன்னே மாதிரியே வந்து என் மக பிறந்திருக்கான்னு சொல்லுவேன். உன் பொருள் சரியா? உன் தம்பி மகளுக்கு நான் வருவீங்க, அழுகாத. அவங்க பார்த்துட்டு செய்வன கொள்ளாதேமா நான் வந்து முடிச்சுக்கிட்டேன் என் கதையை. சரியா? கொல்ல முடியுமா? நான் சாகுற மனுஷியா? நான் எவ்வளவு தைரியம் சொல்லுவீங்க உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ கோழையா ஏன் இருக்கேன்னு உன்னை கேட்டினா எப்ப பார்த்தாலும் கேட்பி. நீ என்ன இப்படி கோழையா இருக்க, எப்படி உன்னை வளர்த்தா அப்படின்னு கேட்டீன்னு கேட்பில்ல. நீ என்னம்மா இப்படி இருக்க, எப்ப பார்த்தா கோழை மாதிரியே இருக்கேன்னு சொன்னீனா இன்னைக்கு நான் இருக்கேம்மா அப்படின்னு தைரியம் சொல்லுவீனா? உன்னை நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்பட, தம்பி வகையெல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னீனா? நான் இருக்கப்ப நீ கவலையே படக்கூடாதுன்னு சொன்னீனா தான் இன்னைக்கு இந்த தாய் வந்து அம்மா எங்கேம்மா போனேன் வீட்டுக்கு நுழையிறப்ப எல்லாம் கேட்குற. அந்த லீவ் வர்றப்பெல்லாம் என் பிள்ளை வந்துருமான்னு பாக்குறியா? சத்தம் கொடுக்கும், இப்ப சத்தமும் கொடுக்கல. அதை நினைச்சுக்கிட்டாச்சு நான் தம்பியாச்சு நல்லா வச்சுக்கிருவேன். நீ அழுகாத சரியா? உன் தம்பிய நல்ல வித்தியை கொண்டு நல்லா வச்சுக்க. இப்ப அங்க ஒரு இடத்துக்கு போறியா, அவங்க வீட்டுக்கெல்லாம் நீ போக வேணாம் தங்கம், நான் அம்மா இருக்கேன் என்னிட்டவா. நான் 6 வீட்டுக்கும் போகல, அவ கனவுல வந்து அவ சொல்லியிருப்பா அவன்கிட்ட. சரியா? யாரு வீட்டுக்கு போய் விளையாடுன்னு இப்ப சொல்லி பத்தியா தங்கம் என் காத்துல கேட்டுச்சு. நான் யார்ட்டையும் போகலம்மா, யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க நான் போகலம்மா. சரியா? யாரையும் நான் போய் தொல்லை கொடுக்க மாட்டேமா. நான் இது நாள் வரையும் உன் கனவுல வந்து ஏதாச்சும் சொல்லியிருக்கினா? நான் வந்தீனா உன்னை படுத்துனா ஏதாச்சும் பண்ணிருக்கினா? நான் உண்டு நான் வேலை உண்டுந்தேமா இருக்கேன். என் ஆயுச முடிச்சவங்க அவங்க நம்ம எதிரி. அமைக்கல முடிக்க முடியுமா? நான் முடிச்சு காட்டு, நீ கவலைப்படாத. நான் துடிக்கிற மாதிரி துடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க மாதிரி அள்ளி கொடுத்துட்டு நிக்கணும்னு சொன்னேன். என்னைய கண்ணீர் வடிக்க வச்சுட்டாங்கல்ல சொல்லிட்டேலத்தா. நான் வர்றேன், நீ சத்தியா கட்டுப்பட்டு உன் மகன் வரையும் இப்படி விடுதா விடு. பேசின பூரா வந்து பேசிட்டாக்கா, சொன்ன அப்புறம் சொன்னாளா?